சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட அனுஷா மேடம் இணைந்திருக்காங்க. கேட்பதுக்கு நிறைய கேள்வி இருக்கு. சாமானியருக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து ரெண்டு பேருடைய நோக்கம் வந்து ஒன்னா இருந்தது. என்னுடைய சாமானியரோட நோக்கம் என்னன்னா, ரெண்டு திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி. அவங்க அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சது வந்து ரெண்டு திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சியை இது பண்ணி மக்கள் நீதி மையத்துல இணைந்து அங்க விட்டு விலகி இப்பொழுது வந்து பாரதிய ஜனதா கட்சியில வந்து இணைஞ்சிருக்காங்க. மோடி தலைமையும் அண்ணாமலை தலைமையும் ஏற்று இணைந்திருக்கிறார்கள். கேட்பதுக்கு நிறைய இருக்கு. பட் அதோட வந்து அவங்களே ஒரு ஸ்டார் தொகுதியில தான் இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் எந்த தொகுதி எந்த கோவில் நிற்கிறாரோ அதே தொகுதியில தான் அவங்களும் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்பதுக்கு நிறைய கேள்வி இருக்கு. வாருங்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. வணக்கம் முகா. வணக்கம். வணக்கம். பட் டீட்டெயிலா இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி வந்து அரசியல் ஞானி கமலஹாசன் அவர்கள் கேட்ட ஒரு கேள்விதான், அதாவது மக்களிடம் சொன்ன ஒரு விஷயத்த தான் சொல்லணும். இவிஎம் நிச்சயமா நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க கூடயே பயணிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி சொல்றாரு. அவரே கோவை சவுத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ரொம்ப சொற்ப ஓட்டுல தான் வானதியா காட்ட தோத்தாரு. சோ அப்படி சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐ திங்க் அந்த தோல்வி பயத்துல நிறைய ஃபியர்ஸ் வரும். ஸோ அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து டவுட் பண்ண தோணும். ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்கன்னா இதனால ஜெயிச்சாங்களா அதனால ஜெயிச்சாங்களா அப்படின்ட்டு. unless there is any fact that anybody can prove, there is nothing that substantiates that statement. இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்க எல்லாருமே எப்படி ஏதோ ஒரு லெவல்ல வந்து நீங்க இந்த மாதிரி ஒன் பிளேஸ் ஹியர் ஒன் பிளேஸ் தேர் அப்படி போடணும். ஆல் ஓவர் இந்தியா ஒரே லாங்குவேஜ். ஐ மீன் ஐ எம் டாக்கிங் அபவுட் பிஎம் மோடி. If people are talking one language, how can it be manipulated? That is not manipulated. EVM or not, vote வந்து ஒரு பார்ட். ஆனா மோடிஜி வந்து in people's heart, I feel. So that cannot be altered by any EVM. Okay. இதுல இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. என்னன்னா வந்து கடந்த 2021 சட்டசபை தேர்தல்ல கிட்டத்தட்ட 24 தொகுதியில வந்து அதிமுகவுடன் வெற்றி வாய்ப்பை வந்து நீங்க வந்து மக்கள் நீதி மையம் என்ற கட்சி வந்து ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணுச்சு. இந்த நைட் வாட்ச்மேன் மாதிரி உள்ள வந்து அந்த கேமை நெக்ஸ்ட் டே எடுத்துட்டு போற மாதிரி பண்ணிருக்கு. ஆனால் வந்து எல்லாராலையும் பாராட்டப்பட்டது என்ன, ரெண்டு திராவிட கட்சிகள் எதிர்த்து ரெண்டு பேர் களத்துல இருக்காங்க. ஒருத்தர் சீமான், இன்னொருத்தர் கமலஹாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தேர்தலுக்குள்ள போகும்போது வந்து இல்ல இது சென்ட்ரலுக்கான எலெக்ஷன், அதனால நம்ம ஏதோ ஒரு டீம்ல இருக்கணும் தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. போன நவம்பர்ல வந்து ஆரம்பிச்சாங்க. திமுக கூட்டணி ரொம்ப நல்லா தெரிஞ்சது, எல்லாமே நடந்தது. அதுக்கப்புறம் வந்து 3 சீட்ல நிப்பாருன்னாங்க, சென்னை சவுத்துல நிப்பாருன்னாங்க. அப்புறம் வந்து கோவையில் வந்து அண்ணாமலை எதிர்ப்பார் அப்படின்லாம் சொன்னாங்க. கடைசியில பார்த்தா ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு மொத்த கேமையுமே வந்து அவரே அவர் சுருக்கிக்கிட்டாரா இல்ல சுருக்க வைக்கப்பட்டாரா என்னன்னு தெரியல. இன்ஃபேக்ட் விக்ரம் வெற்றிக்கு பிறகு அவருடைய பாலிடிக்ஸ் வந்து பயங்கரமா மாறிச்சுன்னு தான் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். அதுக்கு முன்னாடி எல்லாவது மக்கள் நீதி மையம் யூடியூப் லிங்க்ல ஏதாவது லைவ் வரும், ஏதாவது கூட்டம் வரும், ஏதாவது வரும். அந்த விக்ரம் வெற்றிக்கு பிறகு ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு அந்த இடத்துல. நீங்க அதற்கு பிறகுதான் வந்து பாஜகவிலையும் இணைறீங்க. சோ இரண்டுத்துக்கும் அந்த கனெக்ஷன் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் மாஸ்கிங். ஏன்னா அந்த முடிவுக்கு பிறகுதான் மாற்று அரசியல் நோக்கி வந்த பல பேர் வந்து மக்கள் நீதி மையம் விட்டு வெளில வந்தாங்க. சில பேர் வந்து சிறு சிறு லெவல்ல பக்கத்துல இருக்கிற பாஜக எல்லாம் இணைஞ்சாங்க. நீங்க உங்களை மாதிரி ஆட்கள், பெரிய ஆட்கள்லாம் வந்து ஒரு பிக் ஷாட்ஸ் எல்லாம் வந்து அண்ணாமலை முன்னாடி இணைஞ்சீங்க. ஏன்னா பாஜகவை தேர்ந்தெடுத்தாங்க. சில பேர் அவங்களுக்கு பிடிச்ச கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது தப்பு சொல்ல. பட் அந்த முடிவு வந்து கன்ஸ்டைன் ஆயிருக்கா? அதே போல கமலஹாசன் அவர்கள் மேல வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா வந்து இவர் டிஎம்கே பி டீம் அப்படின்னு சொல்லிதான் முதல்ல இருந்து குற்றச்சாட்டு. நான் இப்போ சொல்ல முதல்ல இருந்து குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டும் இந்த முடிவும் ஓரளவுக்கு ஹிட் ஆகும்போது தான் இந்த கேள்வி கேட்க தோன்றது. நம்ம இதுதான் லாஸ்ட் கொஸ்டின் கமலஹாசன் பத்தி. அதுக்கப்புறம் ஐ கோ டு த கோர் சப்ஜெக்ட். பட் எனிவேஸ் யூ ஆர் த ரைட் பர்சன் டு ஆன்சர். அதுக்கு தான் சொல்றேன். இல்ல, இந்த சேஞ்ச் கண்டிப்பா எல்லாருமே நோட்டீஸ் பண்ணாங்க. பிகாஸ் ஐ திங்க் ஒரிஜினலி அவரோட விஷன், வாட் ஹி ப்ராமிஸ்ட் ஃபார் த பார்ட்டி வந்து சினிமாவில் நடிக்க மாட்டோம் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. த ஸ்டேட்மெண்ட்ஸ் வெதர் லைக் தட். ஈவன் ரங்கராஜ் பாண்டே சார் இன்டர்வியூ பண்ணல இப்போ கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு இப்போ ரீசெண்டாக கூட அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்றீங்களான்னு சொல்லிட்டே போச்சு அப்படின்னு சார் சொல்ற மாதிரி இருந்தது. பட் see all that what we understood was அங்க வெளியே அப்படி பேசினாலும் உள்ள வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி கரப்ஷன் இதை எதிர்த்து ஒரு மாற்றத்துக்காக வந்தவங்க தான் எல்லாருமே. At many points when it started changing,
அது முதல்லயே ஏதோ ஒரு சேஞ்சை இன்னொருத்தர் நோட்டீஸ் பண்ணிருக்கலாம், இன்னொரு சேஞ்ச் நம்ம நோட்டீஸ் பண்ணிருக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் when change was noticed from the original vision where what was promised for the party as M&M, அப்பதான் வந்து ஃபாலோவுட்ஸ் வந்ததுன்னு நான் நம்புறேன். ஸோ அது வந்து இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன நவம்பருக்கு அப்புறம் வந்து the travel was with event to பாரத் ஜோடோ யாத்ரா, அது இதெல்லாம் போனோம். அப்புறம் இங்க வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணோம். அப்பவே கூட்டணி பத்தி பேச்சு இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே இருந்தும் we were prepared to at least contest the election. ஓகே, ஸோ சேஞ்ச் நான் எப்படி பண்ண முடியும்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ இஃப் யூ ஹேவ் டு மேக் அ சேஞ்ச் யூ ஹேவ் டு பி இன் பவர். ஸோ அந்த பவருக்கு வந்தாதான் நம்ம சேஞ்ச் காமிக்க முடியும். ஸோ நம்ம எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணாம பவரே வராம ஹவு we can change. People are not voting enough அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளைண்டா இருக்கு. நீங்க சொன்னீங்க 2 கட்சிகள் தனியா நின்று எதிர்த்து மற்ற கட்சிகளுடைய ஓட்டு நாங்க எடுத்தோம். பட் அதை எடுக்கும்போது எதுக்காக பண்ணணும்? சேஞ்சுக்காக பண்ணனாங்க அப்படின்றது. அந்த சேஞ்ச் வராதப்போ மறுபடியும் பீப்புள் ஆல்சோ கெட் டயர்ட். ஓட் பண்ணிட்டே இருக்கும், இவங்க பதவிக்கும் வர்றதில்ல. அப்புறம் எப்படி இவங்க சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு ஒரு டவுட் பீப்புள் மைண்ட்லயும் வந்துடுது இல்லைங்க. ஸோ இது எல்லாமே ஒரு காம்பினேஷன் எஃபெக்டா தான் நான் பார்த்தேன். And finally, for me, not contesting a 7-year-old party, not contesting an election was the real finishing. என்னன்னா அது வந்து I didn't expect that. And எங்ககிட்ட கருத்தோ அந்த மாதிரி எதுவும் கேட்காதனால ஸோ ஐ ஃபெல்ட் இது ஒரு பார்ட்டியா நம்ம எங்க ப்ரொசீட் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு கிளியரா இல்லாததுனால ஐ டிசைடட் டு சேஞ்ச். ஐ எம் so glad now I am with visionary leaders who are promising change. லைக் அவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அண்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலைஜி வந்து மாற்றத்திற்கான ஒரு அரசியலை முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் நான் கண்டிப்பா எதிர்பார்த்து இந்த கட்சியில இணைஞ்சிருக்கேன் ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்காக மக்களுக்கு. ஓகே, ஆனா உங்களுக்கு எல்லாத்தையோட பாரத் ஜோடோ யாத்திரை நடக்க வச்சாரு பாருங்க, அதுதான் உங்களுக்கு பெரிய வருத்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Coming to core politics, election time, just I think 20 days தான் இருக்கு, 23 days all days தான் இருக்கு. நீங்கள் நிற்கும் தொகுதியில் அண்ணாமலை அவர்கள், நீங்கள் வசிக்கும் தொகுதியில் அண்ணாமலை இருக்கிறார். இஸ் contesting in Coimbatore. You are also part of Coimbatore. So எப்படி இருக்கு களம்? How is the ground? ஏன்னா இந்தியாவில் இருக்கிற டாப் 40 ஸ்டார் தொகுதியில கோயம்புத்தூர் ஒன்னா இணைச்சிருக்காங்க. ஸோ இந்த தொகுதி மேல ஹோல் இந்தியன் மீடியாவே ஒரு இது இருக்கு, வாட் திஸ் கை இஸ் கோயிங் டு டூ அப்படின்றத எல்லா இந்தியன் மீடியாவும் பாக்குது. முதல் கட்ட கருத்து ஒரு பெண்ணிடம் கேட்கிறோம், கோவையில இருந்து எப்படி இருக்கு, ஹவு இஸ் த கிரவுண்ட்? இட்ஸ் அமேசிங். என்னன்னா அந்த ரெஸ்பான்ஸ் தட் அண்ணாமலைஜிக்கு இங்க கோயம்புத்தூர் கொடுத்திருக்கிற வரவேற்பும் அந்த வார்ம்த்தும் இன்னைக்கு வந்து கண்கூட எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க எவ்ரிடே. ஸோ இது வந்து கோயம்புத்தூர் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஸ்டார் கேட்டகரியிலே போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் எல்லாரும் எதிர்பார்க்கப்படுற ஏதோ ஒரு நிகழ்வு கோயம்புத்தூர்ல வந்துருது. பட் அதை மீறி கோயம்புத்தூர் மக்களுக்கு நல்லது நடக்கணும், அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அஜெண்டாவா இருக்கு. அந்த அஜெண்டாவுக்கு மிக மிக முக்கியமா இருக்க போறவரு நம்ம அண்ணாமலைஜி தான் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அண்ட் நான் வாட் ஐம் சீயிங் இஸ் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். அன்னைக்கு ஏர்போர்ட்ல அவர் ரிசீவ் பண்றதுக்கு அந்த கிரவுட் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அங்க கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு கார், பட் சுத்திலையும் எல்லாரும் வரும்போது அந்த இம்பல்ஸ் ஆஃப் பீப்புள் டு கனெக்ட் வித் ஹிம் ஐ குட் சி தட். ஒரு குழந்தைல இருந்து ஒரு முதியவர்ல இருந்து எல்லாருமே வராங்க, நம்ம மட்டும் இல்ல. ஸோ ஐ குட் சி தட் அவருடைய பர்சனலா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருமே, டாக்டர்ஸ்ல யூனிஃபார்ம் தான் இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஐ saw who came to greet him, and that was very amazing. That shows what Coimbatore is expecting. நம்ம லீடர் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஓகே, ஜென்ரலா வந்து ஒரு தலைவர் ஜெயிச்சு வந்ததுக்கு மேலதான் அவருக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இவர் இதை செய்வார் அதை செய்வாரு. பட் அண்ணாமலை அவர்களை பொறுத்த அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எல்லாரும் அப்பா இதை செஞ்சுதாருப்பா, அவர் அதை செஞ்சுதாருப்பா, தண்ணி பிரச்சனையை தீர்த்துருவாருப்பா, லாங் ஸ்டாண்டிங் ரோட் பிரச்சனையை தீர்த்துருவாருப்பா அப்படின்னு இருக்கு. சோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஓட்டா மாறும்னு நினைக்கிறீங்களா? நீங்க அதை ஃபீல் பண்றீங்களா கிரவுண்ட்ல? கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சன் ஃபீல்ட்ல இருக்காங்க. நான் கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2009ல இருந்து பார்லிமெண்ட்ரி ஜெயிச்சு போன கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா they have not done anything good for the city.
ஸோ நம்ம இப்போ இருக்கிறது எம்பி எலெக்ஷன். எம்பி கோயம்புத்தூர் எம்பி யாருன்னு நீங்க இப்ப இருக்கிற எம்பி சிட்டிங் எம்பி யாருன்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஆனா யாரு கண்டெஸ்ட் பண்றாங்கன்னு கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கடந்த 10-15 வருடங்களாக கோயம்புத்தூருக்கு ஒரு ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் ஹேஸ் நாட் பீன் கிவன் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இது வந்து கண் கூட நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல எலெக்ட் ஆன எம்பிஸ் எல்லாமே they have not done justice to the city. நம்ம 2035 நோக்கி போயிட்டு இருக்க வேண்டிய கட்டத்துல இன்னைக்கு 2005 2010 இருக்கிற மாதிரி இருக்கு. The city is behind so much அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இந்த சேஞ்ச் வந்து இவர் கண்டிப்பா கொடுக்க முடியும். அவருடைய வார்த்தையிலே சொல்லணும்னா he is going to be the hotline for the central government and especially to Prime Minister Modi. இதுதான் அவருடைய ப்ராமிஸ். அண்ட் ஐ திங்க் people are believing. I see it. எங்க நான் போனாலும் இவங்க மீட் பண்ணிட்டு வந்தது, இவங்க கண்டிப்பா சேஞ்ச் பண்ணுவாங்க, இவருக்கு நான் இங்க ஓட்டு கொடுக்குறோன்னு தான் சொல்றாங்க. போய் பார்த்துட்டு வந்தவன் மட்டும் சொல்றது இல்லை, ஓட்டு போட போறோம் அப்படிங்கிறதோட சேர்த்தி தான் சொல்றாங்க. ஸோ ஐ ஹவ் நோ டவுட் தட் ஆல் தீஸ் பீப்புள் தட் வி ஆர் சீயிங் அரவுண்ட் ஹிம் ஜஸ்ட் பாக்குறதுக்கு வந்தாலும் எதுக்கு வந்தாலும் அது ஓட்டாதான் கன்வெர்ட் ஆகி போயிட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல. அக்கா நீங்க அருமையா ஒரு விஷயம் சொன்னீங்க. 2009 2019 வரையும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் சரியா பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னீங்க. இன்னொரு புறம் வந்து திமுக டைரக்டாவே அந்த சீட்டை கேட்டு வாங்கியிருக்கு. எங்க கோவையில நாங்க தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா வந்து சிங்கை ராமச்சந்திரன் நிற்கிறார், லோக்கல், அவரும் லோக்கலைட், அப்படி ரெண்டு லோக்கலைட். அண்ணாமலை அவரை பொறுத்தவரை அவர் கரூர்காரங்க, அவர் ஏன் வந்து இங்க நிக்கிறாரு, அவர் இந்த ஊருக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒவ்வொரு பிளானட்டும் வந்து சன் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் நினைச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தான் இது லீடர்ஷிப் ஆஃப் அண்ணாமலைஜி வந்து இட் டசன்ட் பிலாங் டு அ ஜியோகிராபிக்கல் ரீஜன். அண்ட் மோரோவர் ஹி இஸ் ஆல்சோ அ கோயம்புத்தூர் பர்சன். கோயம்புத்தூர்ல படிச்சிருக்காரு. இங்க என் கூட படிச்சீங்க, நானும் கோயம்புத்தூர்ல படிச்சேன். என் கூட படிச்சவங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் இங்க ஒரு டிகிரி முடிச்சாங்கன்னா கோயம்புத்தூர் அவங்க ஊர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி he owns this place also in some ways. He belongs, he is son of this soil as well. அண்ட் கொங்கு ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரீஜன் ஃபுல்லாவே கரூர்ல இருந்து இங்க ஈரோடு, கரூர், ஆல் திஸ் பெல்ட், இந்த கொங்கு ரீஜனே எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ ஜென்ரல் இதுதான். ஸோ அதனால கோயம்புத்தூருக்கு வந்து நம்ம இப்ப இருக்கிற கேண்டிடேட்ஸ் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு மேயர் ராஜ்குமார் அவங்க இருந்தாரு. அவர் வந்து ஒரு ரொம்ப நாளா அரசியல்ல இருக்காரு. பட் வெதர் ஹீ கேன் கிவ் அ சேஞ்ச் டு கோயம்புத்தூர், ஹி ஆல்ரெடி ஹேட் இஸ் சான்ஸ். ஒரு தடவை இருந்திருக்காங்க, மேயரா இருந்திருக்காங்க. என்ன மாற்றத்தை அவங்க கொடுக்க முடிஞ்சதுன்னு யோசிக்கணும் மக்கள். ரெண்டாவது வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட், அவங்க வந்து களத்துல இத்தனை நாள் யாராவது பார்த்துருக்காங்களா, ஏதாவது மக்களுக்கு செஞ்சு பார்த்துருக்காங்களா? ஹாஸ் ஹி ஹேட் அ கனெக்ட் வித் பீப்புள் இன் ஆஃப் கோயம்புத்தூர்? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சோம்னா மக்கள் கூட நெருக்கமா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இந்த ரீஜன் அந்த ரீஜன் நீங்க பார்க்க வேண்டாம். பட் எங்க போனாலும் அவருக்கு ஒரு கனெக்ட் வித் பீப்புள் இஸ் தேர். அண்ட் தட் வே ஹி ஓன்ஸ் கோயம்புத்தூர். அண்ட் கோயம்புத்தூர் பீங் வாட்ச்ட் பை எவ்ரிபடி. அண்ட் பொட்டன்ஷியலா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பிக் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய சிட்டி கோயம்புத்தூர். With all these entrepreneurs, Coimbatore development has happened in spite of all the things. It is not because of all the political scenario. It is in spite of all the political scenario, Coimbatore has developed into what it is today. And it is because of the people of Coimbatore. And அந்த பீப்புளுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே கேண்டிடேட் நம்ம அண்ணாமலைஜி தான் நான் சொல்லுவேன் கோயம்புத்தூருக்கு. இதை நான் வந்து சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருமே சொல்லுவாங்க. And they feel it. And it is in the air in Coimbatore. Definitely எல்லாருமே ஃபீல் பண்றாங்க இவர்னால கோயம்புத்தூருக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேர்ல நான் பார்க்கிறேன். ஓகே, மோடி பிளஸ் அண்ணாமலை காம்போ ஜெனரலா வந்து முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தோம்னா மோடி யோகி காம்போ பேசிட்டு இருந்தோம், மோடி அமித்ஷா காம்போ பேசிட்டு இருந்தோம். இப்போ வேற இந்த சிச்சுவேஷன் டாக்கிங் மோடி பிளஸ் அண்ணாமலை காம்போ. இந்த மோடி பிளஸ் அண்ணாமலை காம்போ, அந்த ரெண்டு லீடர்ஷிப்போட பெரிய டெஸ்ட் வந்து கோவையில இருக்கு. இந்த காம்போ எப்படி ஒர்க் ஆயிட்டுன்னு நினைக்கிறீங்க? ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சவர், ஒரு பேன் தமிழ்நாடு பர்சன், பேன் இந்தியா பர்சனா இருக்காங்க. மோடி அவர்கள் உலகத்துக்கே தெரிஞ்சவரா இருக்காரு. உலகத்திலே யூனிவர்சல் பாஸ் அப்படின்றாங்க மோடி அவர்களை. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு காம்போவா வந்து இப்போ இந்த எலெக்ஷன்ல வராங்க 2024 பொறுத்தவரை. இதோட அப்பீல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வந்து விக்டரிக்கு, அண்ணாமலை அவர்கள் விக்டரிக்கு வந்து எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறீங்க?
இந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் காம்பினேஷன். அவர் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி பாத்தீங்கன்னா ஹி ஹஸ் கிரியேட்டட் த சேஞ்ச் ஆல்ரெடி. அந்த சேஞ்சை வந்து நாடு முழுதும் காமிச்சிருக்காங்க ஆல்ரெடி. அதை வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு தடையா இருந்தது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வந்து பிஜேபியை வந்து ஒரு மதவாத கட்சி அப்படிங்கிற மாதிரி சில லேபிள்ஸ் அதுக்கு கொடுத்து நம்ம மக்களை ரீச் பண்ண விடாம வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பர்செப்ஷன் மைண்ட்லேயே கிரியேட் பண்ணி நீங்க ஒரு விஷயத்த சொல்லி 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 வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா பீப்புள் மைண்ட்ல இருந்துருது. ஸோ அதை உடைச்சு எரிஞ்சு முன்னால வந்திருக்கிறவர் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்கள். அந்த கனெக்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு ஒர்க் வண்டர்ஃபுல் காம்பினேஷன். இன்னைக்கு இல்லை, இனியும் வரக்கூடிய காலத்திலயும் நான் சொல்றேன். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து கண்டிப்பா மக்களுக்கு நல்ல செய்யக்கூடிய ஒரு ஆட்சியை இங்க உருவாக்குறாங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டு மக்களுடைய மனதில் துளிர்த்துட்டு இருக்கு. அது கண்டிப்பா ஒரு பெரிய விருட்சமா மலரும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு. ஓகே, கோவை சவுத்துல ஆல்ரெடி நம்ம எம்எல்ஏ இருக்காங்க, வானதி அக்கா இருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி ஷீ இஸ் கிரவுண்ட்லி கனெக்டட். ஸோ அந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி நம்மளோட எம்எல்ஏ ஒருத்தர் பார்த்துட்டாங்க. அந்த எம்எல்ஏ இருந்தா எவ்வளவு நல்லது நடக்கும்ன்ற விஷயத்தையும் அவங்க பார்த்துட்டாங்க. அது எவ்வளவு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இந்த எலெக்ஷனுக்கு இருக்கும்னு அவங்க ஒவ்வொரு வீக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நலத்திட்டம் பண்ணிட்டே இருக்காங்க மக்களுக்கு. ஸோ அது வந்து கான்ஸ்டன்டா பீப்புள் மத்தியில போயிட்டே இருக்கு. ஐ திங்க் ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கெட் அன் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் இன் தமிழ்நாடு எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ டு கெட். அதெல்லாம் அவங்களுடைய ஆனர்ல இருக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பா அவங்க ஒரு ட்ராக் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து அண்ணாமலைஜி சேஸ் இட் வில் பி அ டைரக்ட் ஹாட்லைன் டு மோடிங்கிறது கண்கூடா வந்து எல்லாரும் பாக்குறாங்க. இப்போ ஒருத்தர் போய் இன்னொருத்தரை மீட் பண்ணி அவங்கள ஒரு விஷயத்த இப்ப இங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் self-sustained, but each one has set of special problems. அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தனி. அந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்லி தீர்வு கிடைக்க வேண்டியது இது வரைக்கும் ப்ராப்பர் ரெப்ரஸன்டேஷன் கிடைக்கல. கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய சிட்டிக்கு நேரம் இவ்வளவு பெரிய ஏர்போர்ட் இருந்திருக்கணும். அவ்வளோ எக்ஸ்போர்ட் தே ஆர் டூயிங் டு ஆல் தி கண்ட்ரிஸ். அது மேனுஃபேக்சரிங் மேக் இன் இந்தியாக்கெல்லாம் பெரிய சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு நகரம்னா அது கோயம்புத்தூர்ல. டெக்னாலஜி பார்ட்ஸா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், ஹெல்த் கேரா இருக்கட்டும். So there's so many industries that are thriving here in Coimbatore and they all need solutions to better their businesses. So அதை வந்து டைரக்டா இவரால கொடுக்க முடியும். அது எம்எல்ஏவா இருந்து அவங்க ஒரு தொகுதியில காமிக்கிற டிஃபரன்ஸை வந்து இந்த கோயம்புத்தூர் ஃபுல்லாவே நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது மக்கள் நம்புவாங்க கண்டிப்பா. ஓகே, எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம், இவர் எம்பி ஆகிட்டு தமிழ்நாடு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. நாங்களே ஒரு சீஃப் மினிஸ்டர் தானே பார்க்கலாம்னு நினைச்சோம் அப்படின்றாங்க. அதுக்கு உங்க பதில் என்ன? தலைமை என்ன விரும்பி இருக்குதோ அதை வந்து செய்யறாரு. நம்ம தலைவர் வந்து அதை தேர்ந்தெடுத்து செய்யறாங்க. எந்த பணி செஞ்சாலும் சிறப்பா செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். இது செஞ்சாலும் அவர் தலைமை அவருடைய கைடன்ஸ்ல கண்டிப்பா ஃபியூச்சர்ல தமிழ்நாட்டுல வாய்ப்புகள் கண்டிப்பா நிறைய வரும்னு நான் நம்புறேன். ஓகே, இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய கேள்வி அனைத்துக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிக்கா. உங்க எண்ணம் நிறைவேற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.